மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சத்தம் வரலையா? சத்தம் வரலையே? உங்க எல்லா சத்தத்தையும் கேட்டு நானே ஒரு சத்தம் போட்டுருவேன். பாருங்க, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா. பாஸ்டர் சாயங்கால வேலையில எங்களை விடல, வீட்டில் இருக்கலான்னு பார்த்தா கொண்டு வந்துட்டாருன்ற போல சொல்றீங்க. உண்மையாகவே நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், தெய்வ சமூகம் வந்ததுனால சொல்றவங்க மாத்திரம் கரங்களை வைத்து சத்தத்தோடு ஒரு அல்லேலூயா. ஆண்டவருக்கு நிறைய நாமங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு நாமம் அல்லேலூயா. நிறைய பேருக்கு அல்லேலூயா சொல்றதுக்கே வெக்கம். ஒருவேளை என்னை கிறிஸ்தவர் என்று கண்டுபிடித்து விடுவார்களோ, இல்லை என் சத்தம் கேட்டுவிட்டால் யாராவது என்னை ஒரு மாதிரி பார்ப்பார்களோ என்ற அநேகருக்கு கூச்சம் உண்டு. அல்லேலூயா என்பது ஆண்டுடைய நாமங்களிலே ஒரு நாமம். அல்லேலூயா வரமாட்டேன் சத்தம். ஆமா, எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு கூட்டமே எனக்கு அவசியம் இல்லை, கூட்டமே அவசியம் இல்லை. இந்த செவுத்து கூட நான் பிரசங்கம் பண்ணுவேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த செவுத்து கூட காது இருக்கு தெரியுமா உங்களுக்கு? பாருங்க, நம்ம என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று இந்த கல்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இந்த கல்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு வந்து நமக்கு விரோதமாய் சாட்சி சொல்ல போகிறது. ஹலோ, காது கேக்குதுங்களா? வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, தாயே தகப்பனே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நீ ஒழுங்காய் கரங்களை தட்டவில்லை, பாடவில்லை, ஆராதிக்கவில்லை, கண்ணை மூடவில்லை, உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கவில்லை, கேட்கவில்லை என்றால் இங்க இருக்கிறது தெரியுமா? இந்த செவருக்குள்ள என்ன இருக்கிறது? கல் இருக்கிறது. அந்த கல் ஒரு நாளைக்கு வந்து நமக்கு விரோதமாய் சாட்சி சொல்லும். அல்லேலூயா. அதனால் நான் என்ன சொல்லுகிறேன், தப்பிவிக்கவே முடியாது, தப்பவும் முடியாது. அல்லேலூயா. அதனால தேவ சமூகம் வந்தா ஆல்வேஸ் பி ஹாப்பி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க நாட்டில் ஒருத்தர் இருக்கிறார், சந்தோஷமா பாடு, உனக்கு என்ன வராது, சண்டையே வராது, ஆர்ப்பரித்து பாடு, உனக்கு ஹார்ட் அட்டாக் வராது, கையை தட்டி பாடு, உனக்கு கைவெளி வராது, சந்தோஷமா பாடு, உனக்கு சுகர் வராதுன்ற. நான் என்ன சொல்றேன், நடக்குதோ இல்லையோ, யூ மஸ்ட் பி ட்ரை. அல்லேலூயா. ஆமா, ட்ரை பண்ணு. நீங்கள் வேதத்தை நன்றாக வாசித்தால் வேதம் இப்படி சொல்லுகிறது, மனுஷரால் கூடாதது, சொல்லுங்க, மனுஷரால் கூடாதது. அப்ப நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். ஆமேனா? நம்மால் செய்யக்கூடாததைத்தான் நம்முடைய ஆண்டவர் செய்வார். என்ற காலத்தில் உள்ள கிறிஸ்துவ மக்கள் எப்படி தெரியுமா? நான் எதையும் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீரே செய்யும் ஆண்டவரே. அது அவரால் கூடாத காரியம். அந்த வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் யோவானிலே வெளிப்படுத்தல் எழுதின சுவிசேஷத்தில் இப்படி சொல்லுகிறது. யோவான் இப்படி சொல்லுகிறார், கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய நாளிலே சொல்லுங்க, நான். இது ஒரு அனுபவம். நீங்க வேதத்தை அதே வெளிப்படுத்தின வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா மீண்டும் அந்த யோவான் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாளிலே அவர் என்னை ஆவிக்குள்ளாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா? கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், அது ஒரு அனுபவம். இன்னொரு அனுபவம் என்ன? கர்த்தருடைய நாளிலே அவர் என்னை ஆவிக்குள்ளாக்கினார். அப்போ நாமும் தேவ சமூகத்துல பாடணும், கரங்களை தட்டணும், ஆவில நிரம்பணும். இப்ப பார்க்கிற ஆண்டவர் அவரை நம்ம ஆவில என்ன பண்ணுவாரு? நிரப்புவார். நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்யணும். உண்மையாகவே நம்மால் செய்யக்கூடாததை அவர் செய்வார். அல்லேலூயா. அதனால தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் இப்படி சொல்லுகிறது, 2:4 அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேச தொடங்கினார்கள். அப்ப முதல்ல என்ன நடக்குது? நமக்குள்ளே அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு,
அப்ப அவங்க அதை செய்யறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேச தொடங்கினார்கள். நிறைய பேர் அந்நிய பாஷை பேசுகிறார்கள். எதற்காக பேசுகிறீர்கள் என்று கேட்டால் நிறைய பேருக்கு சொல்லுங்க தெரியாது. எல்லாம் பேசுகிறார்கள், நானும் பேசுகிறேன். வேதம் சொல்லுகிறது, அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் அவரோடு கூட ரகசியங்களை பேசுகிறான். அல்லையா, சொல்ல மாட்டேன்றீங்களா? இரண்டாவது, அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். ஹலோ, இப்போ பக்தி குறைஞ்சு போச்சு அப்படின்னா வீட்டில் நீ என்ன பண்ண, ஒரு அரை மணி நேரம் உன் கதவை மூடிக்கொண்டு உள் அறையிலே போய் ரமா சேகர ஹத்துடா மகந்தர பலக்க துடிபிலா தேரம நாசக்கு துரம உனியாந்தர தரவலகத்தர தனகா திராதரா துரிபில பௌதி அந்தர பலகத்துடா தேரபகத்துனி மினமா தரவன நல்ல கரங்களை தட்டி ஒரு அரை மணி நேரம் நீ அந்நிய பாஷையை பேசினா உன் குறைந்து போன உன் பக்தி என்னாகும்? இன்கிரீஸ் ஆகும். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல சொன்னா மல்டிப்ளை ஆகும். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? அப்படியே அமைதியா இருக்கும். அமைதியா இருந்தால் நீங்களும் நானும் மரணத்தின் பிள்ளைகள் என்று வேதம் சொல்கிறது. ஹலோ, மரித்தவர்களோ மௌனத்தில் இறங்குகிறவர்களோ என்ன செய்ய மாட்டார்கள்? பரவாயில்ல, வசனம்லாம் உங்களுக்கு தெரிந்து, ஆனா செயல் தான் வரமாட்டேங்குது. மரித்தவர்களோ மௌனத்திலே இறங்குகிறவர்களோ என்ன செய்ய மாட்டார்களோ? கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. அப்ப உயிர் உள்ளவங்க சொல்லுங்க, உயிர் உள்ளவங்க. ஆமா, அவங்கள பார்த்தா உயிர் உள்ளவங்க போல தெரியலையே. சங்கீதம் கடைசி சங்கீதத்தில் நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்தா, சுவாசம் உள்ள யாரும் கர்த்தரை துதிப்பதாக. அதனுடைய அர்த்தம் என்ன? உயிர் உனக்கு இருந்துச்சுன்னா கர்த்தரை துதி. ஹலோ, நான் கடந்த வாரத்தில் யாழ்ப்பாணத்தில் இருந்தேன். அப்போ அங்க ஒரு மிகப்பெரிய சர்ச்சு, அங்க சொன்னேன், கவனிங்க நன்றாக.